Hi friends, welcome to our free data analytics course. இன்னைக்கு நம்ம 32nd day of data analytics courseல இருக்கோம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது Power BI series. நீங்க நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்க ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸோ இல்லைனா டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்னென்ன டாபிக் அப்படின்னா அப்பெண்ட் குவெரிஸ்னா என்னன்னு பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம மர்ஜ் குவெரிஸ்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அப்பெண்ட் குவெரிஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். நியூமரிக்கல் டேட்டால என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். டேட் அப்படின்ற ஃபீல்டில் என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிளா இருக்குன்றத பார்க்க போறோம். அட் லாஸ்ட் இந்த இடத்துல நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு we are moving to the next topic, that is the fact dimension model. அதாவது ஒரு டேட்டால சார்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு data model create பண்ணணும். that is very very important. so for that creating data models நமக்கு வந்து fact tableனா என்ன, dimension tableனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு ஃபேக்ட் டைமென்ஷன் மாடல்னா என்னன்னு பார்க்க போறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டார் ஸ்கீமா மாடல்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் we are going to see creating relationship in data model. எப்படி ஒரு டேட்டா மாடல் யூஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். So these are the topic we are going to cover in today's class. So without delay we will get started. So நம்ம இருக்கிறது வந்து பவர் பிஐ, இதுதான் பவர் பிஐ டெஸ்க்டாப். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ரொம்ப டீடைல்டா மர்ஜ் queries பத்தி படிச்சோம். மர்ஜ் query அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஜாயினிங் த டேட்டா. ஏதோ ஒரு ஜாயின் கிளாஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் காமன் ஃபீல்ட் இன் ஆல் த டேபிள்ஸ். நீங்க மல்டிபிள் டேபிள்ஸை கூட ஜாயின் பண்ணலாம், பட் எல்லா ஃபீல்டுலையுமே ஒரு காமன் ஃபீல்டு இருக்கணும். அந்த காமன் ஃபீல்டை தான் நம்ம ஜாயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜாயின் கிளாஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை மர்ஜ் பண்றதுக்கு பேர் தான் மர்ஜ் queries. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்பெண்ட் queries. அப்பெண்ட் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் யூனியன். நீங்க நம்மளோட SQL சீரீஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல நம்ம ரொம்ப டீப்பா ஜாயின்னா என்ன, யூனியன்னா என்ன அப்படின்றதெல்லாம் கிளியரா படிச்சிருப்போம். ஸோ அப்பெண்ட் அப்படின்றதோட மீனிங்கே யூனியன் தான். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஸ் அப்பெண்ட், எப்போ நம்ம அப்பெண்ட் யூஸ் பண்ணணும், எதுக்காக அப்பெண்ட் queries யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கா பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவங்க சிங்கிள் ஃபைல்ல ஸ்டோர் பண்ணிருக்கணும் அப்படின்றது கிடையாது. தே வுட் ஹேவ் ஸ்டோர் த டேட்டா இன் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். ஒரே இதுல ஸ்டோர் பண்ணும்போது தே வில் கெட் கன்ஃபியூஷன் இல்லையா? ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்மளும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் எடுக்க போறோம். அவங்களோட பிஸ்னஸோட டேட்டாவை அவங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்ல சேவ் பண்ணிருக்காங்க. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸையும் எப்படி அப்பெண்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். அப்பெண்ட் பண்ணா அந்த டேட்டா எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். So for that I need a data into my Power BI desktop. So I am going to click get data. So இதுல நான் இப்போ ஒர்க் பண்ண போறது Excel workbook. So I am going to select Excel workbook. Click connect. So this is the data which I am going to use. நான் என்னென்ன டேட்டா யூஸ் பண்றேன் அப்படின்றேன்னா அந்த டேட்டா எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல அதோட கூகுள் டிரைவ் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். So you can practice by yourself. So click open. So இந்த நேவிகேட்டர்ல ஃபைல் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி just we can see what is this data. இந்த டேட்டா என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணலாம். To know that I am going to Excel. So இது வந்து ஒரு பிசினஸோடது. இந்த பிசினஸ் இட்ஸ் அவைலபிள் இன் கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இட் இஸ் அவைலபிள். அதோட ரீஜன் கொடுத்துருக்காங்க, அதுல என்னென்ன சேல்ஸ் பண்றாங்க அப்படின்ற கேட்டகரிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க, சப் கேட்டகரிஸ், ப்ராடக்ட் நேமும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சேல்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே. ஸோ இந்த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மட்டும்தான் இதுல சேஞ்ச் ஆகும். ரிமைனிங் மேக்ஸிமம் இட் வில் பி சேம். ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாமே ஃபர்ஸ்ட் இயரோட சேல்ஸும் ப்ராஃபிட்டும் ஒரு ஃபைல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்ஸோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இதுலயும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ், சப் கேட்டகரிஸ் எல்லாமே சேல் ஆயிருக்கு. இதோட சேல்ஸ் என்ன, இதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு செகண்ட் இயருக்கு இன்னொரு ஃபைல்ல, நெக்ஸ்ட் தேர்ட் இயரை இன்னொரு ஃபைல், இந்த மாதிரி ஒரு இயருக்குமே இண்டிவிஜுவலா ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 3 ஃபைலையுமே நம்ம மர்ஜ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? ஸோ நம்ம பவர் பிஐல சப்போஸ் இதை வந்து நம்ம இதை வந்து மர்ஜ் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஃபைல் இந்த மாதிரி ஒரு காலமா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஃபைல் வந்து அனதர் காலமா கிரியேட் ஆகும். தேர்ட் ஃபைல் என்ன ஆகும்? அனதர் காலமா கிரியேட் ஆகும். இந்த மாதிரி ஹரிசாண்டலா காலம் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். தட் இஸ் கால்ட் அஸ் அ மர்ஜிங் queries. ஓகேங்களா?
நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல டீடைல்டாவே இதை பார்த்துட்டோம். பட் வேறஸ் நீங்க அப்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க எப்படி ஹரிசாண்டலா காலம் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுதோ, வேறஸ் இன் அப்பெண்ட் queries the rows will get increased. என்னாகும், காலம் வந்து சேமா தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து 4 காலம்ஸ்னா 4 + 4 8, 8 + 4 12 காலம்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் வேறஸ் நம்ம அப்பெண்ட் பண்ணும்போது காலம் வந்து நமக்கு 4 தான் இருக்கும். பட் பிகாஸ் இதுல வந்து ரோஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். எதனால வந்து ரோஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 3 டேபிளோட ஸ்ட்ரக்சருமே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா, கண்ட்ரி, ஸ்டேட், ரீஜியன், கேட்டகரி, சப் கேட்டகரி, ப்ராடக்ட் நேம், சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சர் எல்லா டேபிள்லையுமே சேமா தான் இருக்கும். ஒன்லி அதில் அவைலபிளாக இருக்க டேட்டாஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த காலமை சேமா வச்சுட்டு நம்ம ப்ராடக்ட்டை மட்டும் கீழே கீழே ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். தட் இஸ் வாட் ஹேப்பன் இன் அப்பெண்ட் queries. ஓகேங்களா, the row will get increased but the column remains the same. எப்போ நம்ம அப்பெண்ட் queries யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when the structure of the table வந்து சேமா இருக்கணும், பட் டேட்டா வந்து டிஃப்ரெண்ட் டேபிள்ல ஸ்ப்ரெட் ஆயிருந்ததுன்னா we have to append the queries. எதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு query append பண்றோம்? இப்போ நீங்க இந்த ஒரு ஹரிசாண்டல் டேபிளே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 டேபிளையுமே நான் merge பண்றேனே வச்சுக்குவோம். ஸோ அப்போ என்னவாகும், இந்த இடத்துல சேல்ஸ் கிரியேட் ஆகும், இந்த இடத்துல ப்ராஃபிட் கிரியேட் ஆகும், அனதர் காலம்ஸ் வில் கம், நெக்ஸ்ட் சேல்ஸ், ப்ராஃபிட் ஆஃப் செகண்ட், நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னும் போயிட்டே இருக்கும் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட். இப்போ ஐ வாண்ட் டு நோ த டோட்டல் ப்ராஃபிட். அப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து நான் கேல்குலேட் பண்ணணும், இங்கேருந்து கேல்குலேட் பண்ணணும், இங்கேருந்து கேல்குலேட் பண்ணணும், மூணுமே கேல்குலேட் பண்ணிட்டு அட் லாஸ்ட் ஐ நீட் டு கேல்குலேட் த ப்ராஃபிட். ஸோ எத்தனை ஸ்டெப், 1 2 3 4 ஸ்டெப்ஸ் ஐ நீட் டு கம்ப்ளீட். whereas if I append the queries, all the sales, all the profit will come under one row. Correct? If I want to calculate the total, I can calculate in a single step. So that's why I append the queries here. அப்ப உங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி உங்களோட டேட்டால நீங்க எதை merge பண்ணணும், எதை append பண்ணணும் அப்படின்றத you have to decide it. So this is the major difference between append queries and merge queries. இப்போ உங்களுக்கு டேட்டாவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன். So let's go to the Power BI. ஸோ இந்த நேவிகேட்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், 3 ஃபைலுமே நமக்கு தேவை. இஃப் யூ கிளிக் யூ கேன் see the preview of the file here. ஸோ இதில் வந்து எந்த ஒரு நல் வேல்யூஸ்மே கிடையாது, ஹெட்டிங்குமே ப்ராப்பராக வந்து என்னவாயிருச்சு, ரெகனைஸ் ஆயிடுச்சு. செகண்ட் இயர் ஆல்சோ ஓகே, எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர். தேர்ட் இயர் இஸ் ஆல்சோ எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர். இந்த இடத்துல we are going to select this all 3 files because இந்த 3 files தான் நம்ம append பண்ணணும். so எல்லாமே இந்த இடத்துல ஓகேவா இருக்கு. shall I click the load? no, we can't do it because இது மூணையுமே கம்பைன் பண்ணி அதுல இருந்து ஒரு விசுவலைசேஷன் கிரியேட் பண்றது இட் இஸ் ஈஸியா, இட்ஸ் பாசிபிள் டு லோட் இன் பவர் பிஐ. 3 ஃபைல்ஸுமே இண்டிவிஜுவலா நமக்கு பவர் பிஐ டெஸ்க்டாப்ல தான் லோட் ஆகும். அப்படி கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் இதா லோட் ஆகாது. பட் என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன, மூணையுமே எனக்கு சிங்கிளா அப்பெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து விசுவலைசேஷன் கிரியேட் பண்ணணும் போது தட் இஸ் நாட் பாசிபிள். உங்களோட சினாரியோஸ் பேஸ் பண்ணி தான் விச் இஸ் பாசிபிள் விச் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கிளிக் transform data. so இப்போ உங்களோட 3 ஃபைல்ஸ்மே ஓபன் ஆயிருக்கு. this is the power query editor. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், மூணையுமே append பண்ண போறோம். so where is that append queries? home ribbonல combine அப்படின்ற குரூப்ல வந்து we have the append queries. so append queriesல நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. one is an append queries. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா the append will happen on existing table. இப்போ நம்ம வந்து third yearன்ற டேபிள் கிளிக் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த டேபிள்லயே எல்லா queriesமே append ஆகும். சப்போஸ் இஃப் ஐ கிளிக் append queries as new அப்படின்னா புதுசா ஒரு டேபிள் கிரியேட் ஆகி அதுல எல்லாமே நமக்கு என்ன ஆகும், append ஆகும். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் திஸ் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இயரோட டேபிள் வந்துருச்சு. நவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் append queries as new. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோ கேட்கும். ஸோ வேறஸ் நீங்கள் merge queries பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அவைலபிளாக கிடையாது. என்ன பண்ணணும், நீங்கள் மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிளை கம்பைன் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை வச்சு நீங்கள் தேர்ட் டேபிளை கம்பைன் பண்ணணும். 3 டேபிள் கம்பைன் பண்ணதை வச்சு 4th டேபிள் அந்த மாதிரி தான் உங்களால் merge பண்ண முடியும். But whereas in append queries we have an option to select 2 tables னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 2க்கு அதிகமான டேபிள்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இங்க நமக்கு எத்தனை டேபிள் இருக்கு, 1 2 3 tables. so I am going to select this. already first year அப்படின்றது table to appendல இருக்கு because here I have selected. ஓகேங்களா, செகண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த டேபிள் append பண்ணனும், செகண்ட் இயர்.
So I'm going to click add. Next third year add. நீங்க எந்த table append பண்ணணுமோ அதை click பண்ணி add அப்படின்னு select பண்ணீங்கன்னா automatically it will get added. Now select OK. So இப்போ இந்த இடத்துல பாருங்க fourth ஒரு new table create ஆயிருச்சு. ஸோ இந்த டேபிளில் தான் எல்லா queriesமே append ஆயிருக்கும். இயர்லியராக நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் நமக்கு எத்தனை காலம்ஸ் ரோஸ் இருக்குன்னு பார்ப்போம். So here we have an 8 columns, thousandsக்கு மேல வந்து rows இருக்கு. It's nearly, I think nearly ஒரு 4500 rows கிட்ட இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் இயர்லயுமே நமக்கு 8 columns தான் இருக்கு. தேர்ட் இயர்லயுமே நமக்கு 8 columns தான் இருக்கு. So இதவே நம்ம merge பண்ணிருந்தோம்னா என்ன இருக்கும்? 8 plus 8 16, 16 plus 8 24 ஆயிருக்கும். But whereas நம்ம append பண்ணும்போது see here, let me, I'll show you. இங்கேயும் நமக்கு 8 columns தான் இருக்கு. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? Just இதோட rows தான் increase ஆயிருக்கே தவிர்த்து there is no change in the columns. This is the major difference between append the queries and merge the queries. So the data will get increased. I can't scroll and show you everything. But இது என்ன இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்குன்றதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. rows எல்லாம் increase ஆயிடுச்சு, column increase ஆகல. So ஒரு டேபிள்ல இந்த ஃபார்மேட்ல நீங்க கம்பைன் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேமா இருக்கு, டேட்டாவை மட்டும் ஆட் பண்ணிட்டு போகணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க append queries யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? So the next நம்ம வந்து under this home ribbon we have seen everything. New query அப்படின்றது it is nothing but நீங்க வேற ஒரு சோர்ஸ்ல இருந்து உங்களோட டேட்டாவை எடுக்கிறதுனா அதில் இது பண்ணலாம். enter data அப்படின்றது என்னன்னு நாளைக்கு நம்மளோட கிளாஸ்ல நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். Next we have seen this manage columns, reduce rows பார்த்துட்டோம், sortனா என்னன்னு தெரியும், split columns பார்த்துட்டோம், group by அப்படின்ற இந்த ஒரு இதுமே நாளைக்கு நம்ம எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். use fast row as header, replace values பார்த்துட்டோம், combine merge queries பார்த்தாச்சு, append queries பார்த்தாது. This is all analytic portions. Next under transform அப்படின்றதுலயும் here it is a group by, tomorrow we will see about that. use fast row as a header பார்த்துட்டோம். ஸோ இதுல மேஜரா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ டிரான்ஸ்போஸ், ரிவர்ஸ் ரோ, கவுண்ட் ரோஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கான கால்குலேஷன்ஸ் தான். ஓகேங்களா? டேட்டா டைப் என்ன அப்படின்னு டிடெக்ட் பண்றது இட் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு டேட்டா டைப் டிடெக்ட் ஆகுது இல்லையா? So that is the option they have given. rename அப்படின்னா you can rename it. replace values நம்ம home buttonலயே பார்த்தோம். ஓகேங்களா? So pivot column, unpivot column already we have seen. Next split columns பார்த்தோம், format பார்த்தோம், extract பார்த்தோம், phrase I'll show you one example for that. இப்போ நம்ம next பார்க்க போறது number columns. So for this number columns, so in the table date எதுவுமே இல்ல. So I'll take another new table for this. I'm going to select this Excel workbook. So this is the data. இந்த டேட்டால நான் வந்து let me take which postal, okay fine, region, product ID, product name. Okay, இந்த profit அப்படின்ற இந்த ஒரு காலம் எடுத்து நான் உங்களுக்கு இந்த காலம் ஒரு நியூமரிக்கல் காலம்ஸ்ல நம்மளால என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறேன். So let me select this, go to transform. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. when I select this text column, இந்த ஒரு text column நான் செலக்ட் பண்ணும்போது நம்பர் காலம்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிசபிள் ஆயிடுச்சு. ஈவன் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கூட கவுண்ட் வேல்யூஸ், கவுண்ட் டிஸ்டிங்க் வேல்யூஸ் மட்டும்தான் என்னபிள் ஆயிருக்கு, ரிமைனிங் எல்லாமே டிசபிள் ஆயிருக்கு. வை? பிகாஸ் இந்த நம்ம டெக்ஸ்ட் காலம்ல இந்த எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகாது. தட்ஸ் வை இட்ஸ் காட் டிசபிள்டு. ஓகேங்களா? பட் வேரஸ் when you select the numerical columns, நீங்க numerical column select பண்ணும்போது this all will get enabled because this is the main thing you are going to do in your, sorry just a minute, transform போய்க்கோங்க. இப்போ பாருங்க, all your number column get enabled because these are the transformation you can do on your numerical data. So இப்போ நான் இதுல இருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு explain பண்றேன். Let me select this profit column. So in the profit column use பண்ணி first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா information. What is this information? So is even, is odd sign அப்படின்னு நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அதாவது is even அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா இந்த ப்ராஃபிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஈவனா ஆடா அப்படின்னு செக் பண்ணும். இஃப் இட் இஸ் ஈவன் இட் வில் கிவ் யூ ட்ரூ, இல்ல ஈவன் இல்லனா ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா தட் இஸ் நாட் ஈவன். இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ தட் இஸ் ஈவன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூஸ் டசன்ட் மேட்டர், இது வந்து ஈவனா இல்லையா அப்படின்றத மட்டும்தான் நம்ம செக் பண்ண போறோம்.
So let me undo the steps. So second என்ன ஆப்ஷன் இருக்கு, is it odd அப்படின்னா நம்ம ஈவன் செக் பண்ணும்போது ஈவனுக்கு ட்ரூவா வந்தது, இந்த இடத்துல ஆடுக்கு ட்ரூவா வரும். that is the reverse of even, that's all. இப்போ நான் odd அப்படின்ற செலக்ட் பண்றேன் அப்படின்னா earlier இந்த இடத்துல false வந்தது because that is not even, that's why we get a false. but இந்த இடத்துல இப்ப true வந்திருக்கு because it is an odd. ஈவனா ஆடான்றதை செக் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி true or false அப்படின்றத மென்ஷன் பண்ணும். So let me undo the steps again. So third option என்ன இருக்கு, sign. இதுல இருக்கக்கூடிய valuesல ஒரு சிலது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆகும், ஒரு சிலதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆகும் இருக்கு. அதை செக் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன். So நான் இப்ப இதை செக் பண்ணேன் அப்படின்னா if it is a positive it will show 1. நெகட்டிவா இருந்ததுன்னா -1 அப்படின்றத காமிக்கும். So இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த third option. Let me undo this. So next நமக்கு என்ன இருக்கு, rounding option இருக்கு. Already நம்ம rounding அப்படின்றது we are clear about that. நம்மளோட earlier small childhood daysல இருந்து we are studying about rounding. So under this rounding what are the options available? Round up, round down, round அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கு. round up அப்படின்னா ஒரு பாயிண்ட் அதிகமா ரவுண்ட் ஆகும். round down அப்படின்னா ஒரு பாயிண்ட் கம்மியா ரவுண்ட் ஆகும். this is the special option. நமக்கு எத்தனை டெசிமல் வேணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எல்லாத்துலயுமே 3-4 டெசிமல்ஸ் இருக்கு, பட் எனக்கு ஒரு டெசிமல் போதும். ஸோ ஐ எம் கோயிங் டு கிளிக் 1 அண்ட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் ஓகே. பாத்தீங்களா 41.9136 இருந்தது 41.9 ஆயிடுச்சு, 219.6. அதாவது ஆஃப்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனை டெசிமல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் கெட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் நவ் ஐ வாண்ட் 2 டெசிமல். எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது, இந்த கியர் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 1 ஐ எம் கோயிங் டு கிவ் 2 அண்ட் கிளிக் ஓகே. லெட்ஸ் see the changes. பாத்தீங்களா 41.91, 219.58 அந்த மாதிரி நமக்கு எத்தனை டெசிமல் வேணும்ன்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். So I'll undo the steps. So next what is the option available? Round up அப்படின்றத செலக்ட் பண்ணோம்னா இப்ப பாருங்க 41.9 அப்படின்றது 42 சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது நம்ம எந்த பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்றோமோ அதுல இருந்து ஒரு பாயிண்ட், இப்ப 45.4 அப்படின்னா 46 ஆகும், 49.5 அப்படின்னா 50 ஆகும். ஒரு பாயிண்ட் அதிகமாகுது, நெக்ஸ்ட் ஹோல் நம்பருக்கு மாறுறதா ரவுண்ட் அப். I'll undo this. round down அப்படின்றது it is the reverse, next small நம்பருக்கு round down ஆகும், that's all. இப்போ 41.9 அப்படின்றது 41 ஆயிடுச்சு, 21 something 9 இருந்தது 219 ஆயிடுச்சு. பட் whereas நெகட்டிவ் வேல்யூ பாருங்க -383 something இருந்தது -384 ஆயிடுச்சு. ஏன்னா ரிவர்ஸ்ல போகும்போது நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். -383 -384 ஒரு நம்பர் பின்னாடி போச்சுன்னா அப்படிதானங்க ஆகும். -385 பின்னாடி போக போக நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, so these are the options available under this rounding. next வந்து trigonometry. So here you can calculate all sin theta, cos theta, tangent theta. இது எல்லாமே நம்மளோட childhood daysல படிச்சிருக்கோம். அதெல்லாம் calculate பண்ணணும் அப்படின்னா you can do it from here. ஓகேங்களா, so next we have this option called scientific. So இந்த scientificல நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா absolute value னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, power, square root இருக்கு, exponent, logarithm, factorial னு ஆப்ஷன்ஸ் இருக்கு. So first absolute value அப்படின்றது it is nothing but ஒரு வேல்யூக்கு என்ன சைன் இருந்தாலும் it will not consider the sign, it will take that value as a absolute value. For example -23 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல absolute வேல்யூன்றது 23, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ whatever may be, absolute is 23. I have 45, அது வந்து மைனஸே இல்ல வெறும் 45 இருந்ததுன்னா இந்த இடத்துல என்னோட absolute value 45. ஸோ அந்த மாதிரி சைனை கன்சிடர் பண்ணாம வெறும் வேல்யூஸை மட்டும் எடுக்கணும்னா you can select this absolute values. பாத்தீங்களா இந்த இடத்துல இப்ப -383 இருந்தது 383 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதுக்கான வேலையே கிடையவே கிடையாது. So that is called as an absolute value. Let me undo the steps. So next நமக்கு என்ன இருக்கு, பவர் இருக்கு. நீங்க ஸ்கொயர் பவர் கால்குலேட் பண்ணுமா, கியூபா, இல்ல for example I want to calculate the power of 6 அப்படினா கூட நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். up to whichever power you want you can calculate it. So I am going to cancel this. Same square root, exponent, logarithm, இது எல்லாமே factorial எல்லாமே நம்மளோட small classesல படிச்சதுதான். So this all function you can do under the scientific. ஓகேங்களா, இந்த எல்லா calculationsமே பண்ணலாம். next one is a standard. இந்த இடத்துல add, multiply, subtract, divide, integer, divide, modulo, percentage of அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு different options available இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, இது எல்லாமே நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்ல DAX, அதாவது தட் இஸ் DAX,
DAX வச்சு நம்ம பண்ணுவோம். பட் இப்படி உங்களுக்கு query editorல ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் ஷோ பண்றேன். மேக்ஸிமம் டேட்டா அனலிஸ்ட் will not do from here. Everything they will do it on the DAX. நம்மளோட கிளாஸ்ல இதுக்கப்புறம் சார்ட் எப்படின்றத பார்ப்போம். சார்ட் பார்த்ததுக்கு அப்புறம் DAX கால்குலேஷனும் நம்ம பார்க்க தான் போறோம். பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத ஷோ பண்றதுக்காக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ இந்த ப்ராஃபிட்டோட 100 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐம் கோயிங் டு செலக்ட் ஆட் and click. I'm going to அது வந்து ஒரு விண்டோ அப்பியர் ஆகி உங்களுக்கு கேட்கும் எவ்வளோ நீங்க ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாண்ட் டு ஆட் 100. ஸோ லெட் மீ கிளிக் ஓகே. ஸோ இப்போ ரிசல்ட் பாருங்க, வெறும் 41 இருந்தது 141 சேஞ்ச் ஆயிருச்சு, 219 இருந்தது 319 சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸோட 100 ஆட் ஆகி நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது எல்லா இதுவுமே நீங்க இந்த இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும், பர்சன்டேஜ் ஆஃப் கால்குலேட் பண்ணணும், எல்லாமே நீங்க இந்த கால்குலேஷன் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கிறது மூலமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லெட் மீ undo the steps. So at last we have the statistics. Statistics அப்படின்றது it is nothing but an aggregate function. எல்லா அக்ரிகேஷனுமே நீங்க இந்த ஆப்ஷன்ல பண்ணிக்கலாம். சம் பண்ணணும், மினிமம் இதோட டோட்டல் சம் எவ்வளோன்னு எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிளிக் திஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட டோட்டல் ப்ராஃபிட் அந்த என்டையர் காலமையும் ஆட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதோட மினிமம் வேல்யூஸ் என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன, இதோட மீடியன் என்ன, ஆவரேஜ் என்ன, டீவியேஷன் எங்க ஆகுது, எத்தனை வேல்யூஸ் இதில் அவைலபிளா இருக்கு, இதுல எதெல்லாம் டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ், அதோட கவுண்ட் மட்டும் எனக்கு வேணும். இந்த எல்லா அக்ரிகேஷனுமே நீங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். See, I am not at all giving example for all the functions because இதெல்லாம் பேசிக்கானதான். நான் ஒருவருக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸில் படிச்சதான். மினிமம்னா என்னென்னு தெரியும், மேக்ஸிமம்னா என்னென்னு தெரியும், மீடியன்னா என்னென்னு தெரியும். So that's why I'm not giving example, just I'm showing what are the functions available. So these are the transformation you can do on a numerical data. உங்களோட டேட்டால ஒரு நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டேட். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டேட் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. இந்த டேட் காலம்ல நம்ம என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், தட் இஸ் வாட் we are going to see. ஸோ இப்போ நான் இந்த டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த டேட் செலக்ட் பண்ணோன்னா பாருங்க என்னோட நம்பர் காலம்ஸ் எல்லாமே டிசபிள் ஆயிடுச்சு. பிகாஸ் ஹியர் I can't do anything with the date function, numerical function. So that's why it gets disabled. Date அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் மட்டும் enable ஆயிருக்கு. ஓகேங்களா? So now I am going to select. So இந்த இடத்துல எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா age, date only, year, month, quarter, week, day, years, latest, இது எல்லாமே என்னோட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏஜ் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா from the given dateல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும், இப்போ நீங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கு, அவங்களோட ஏஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஏஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட ஏஜ் என்ன, கரண்ட் ஏஜ் என்ன அப்படின்றத நீங்க ஃபவுண்ட் அவுட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ப்ராடக்ட் ஐடி இது வந்து ஒரு ஆர்டர் டேட். ஸோ இதை வச்சு நான் எந்த ஒரு ஏஜ்மே கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு லீவ் இட். டேட் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஒரு காலம்ல இருந்து பர்டிகுலர் டேட்டை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கும் கொடுக்கும். இயர் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ சேம். நீங்க இயரை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ திஸ் எக்ஸாம்பிள் இயர். அண்டர் திஸ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இயர். பாத்தீங்களா, இட் ஹாஸ் எக்ஸ்ட்ராக்டட் த இயர், ஒன்லி இயர் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்கு, எக்ஸ்ட்ராக்டட் இயர். ஸோ இந்த இயர் நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் எங்க படிச்சோம், அண்டர் திஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது கீழே லாஸ்ட் கேரக்டர் யூஸ் பண்ணி நம்ம இயரை மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் லாங் ஸ்டெப்ஸ், simply you can go under this date column and you can extract the date. Now I am going to undo the steps. Similarly, you can take the month, quarter, week of the இது எந்த வீக், ஓகேங்களா, அந்த 8th November 2016 அப்படின்றது எந்த வீக் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வீக் ஆஃப் த இயர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா பாத்தீங்களா, இட் இஸ் த 46th வீக் ஆஃப் தட் இயர், 44, 41, 24, அதாவது அந்த இயர்ல அது எத்தனாவது வீக் அப்படின்றத நீங்க இது பண்ணணும். ஸோ பை ஒன் சிங்கிள் கிளிக்லயே உங்களுக்கு லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் டேக் ஃப்ரம் திஸ் பை யூசிங் திஸ் டேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னும் இந்த டேட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வேற ஒரு மெத்தடும் கூட படிச்சோம். என்ன படிச்சோம், ஆட் காலம்ஸ்ல நம்ம போகணும். இந்த ஆட் காலம்ஸ்ல காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் செலக்ஷன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஹியர் த ஆர்டர் டேட் இஸ் செலக்டட். ஸோ இந்த இடத்துல நான் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த
11/2016 அப்படின்றது எந்த டே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டு here if I select this Tuesday and click enter, once again click enter, பாத்தீங்களா எல்லா டேட்டுமே உங்களுக்கு ஈஸியா இப்போ இந்த 9/6/2014ன்றது மண்டே அப்படின்ற ஒரு டே உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட் அப்படின்ற ஃபீல்டில் we can do lot of manipulations. ஓகேங்களா? ஸோ நம்ம பவர் பிஐ கோர்ஸில் ஒரு டேபிளில் என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்றதில் நம்ம கிளியராக நம்மளோட கிளாஸஸில் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் ஐ ஹாவ் கவர்ட் தி 99%, ஈவன் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கூட கவர் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் த டேட்டா அனலிஸ்ட் டு ஒர்க் இன் அ ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பெண்ட் queries பார்த்துட்டோம், transformation on numerical data பார்த்துட்டோம், transformation on date பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃபேக்ட் டைமென்ஷனல் மாடல்னா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு டேட்டா மாடல்ல ரிலேஷன்ஷிப் நம்மளா எப்படி கிரியேட் பண்றதுன்றதையும் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த பவர் query எடிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பவர் பிஐ இருந்து ஒரு ஃபேக்ட்னா என்ன, டைமென்ஷன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ அ டீப் நாலேஜ் அபவுட் திஸ். ஒரு எக்ஸல்ல நான் உங்களுக்கு இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். தென் வி வில் டூ அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஆன் பவர் பிஐ. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சொல்லியிருக்கேன், பிசினஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா டேட்டாவுமே ஒரு சிங்கிள் டேபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கணும் அப்படின்றது கிடையாது. இட் ஹாஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி மல்டிபிள் டேபிள்ஸ். அப்படி நம்ம பண்ணாம மல்டிபிள் டேபிள்ல ஸ்டோர் பண்ணாம ஒரே டேபிள்லயே நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா that is called as a denormalization. Denormalization நமக்கு நடந்ததுன்னா there is a possibility of anomaly can be inserted. So இந்த denormalization என்ன, anomaly என்ன அப்படின்றதெல்லாம் explain பண்ணிட்டு you get a clear idea about that, then we will come to this Power BI. So I'll give you an example. Let's go to this Excel. So this is the table I have in my hand. So இந்த டேபிள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்டூடெண்டோட ஐடி இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம், அவங்க எந்த குரூப், அவங்களோட ஹெட் யாரு, அவங்க டிபார்ட்மெண்டோட மெயில் ஐடி என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம டீநார்மலைசேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு டேட்டா ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியும் ஸ்டோர் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா there is a chance of anomaly can happen. anomaly அப்படின்றது mistake may happen. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நடந்திருக்கலாம், எப்படி இதை ஸ்டோர் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் லைக் திஸ் வி கேன் பிரேக் த டேட்டா. இந்த டேட்டாவை கம்ப்ளீட்டா ஸ்மால் காம்போனன்ட்ஸா பிரேக் பண்ணணும். எதுக்காக நம்ம அந்த மாதிரி இந்த டேட்டாவை பிரேக் பண்றோம் அப்படின்னா, லெட்ஸ் சே இப்போ நான் வந்து புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? 11 அப்படின்னு சொல்லி அட்மிஷன் எடுக்கிறாங்க. ஸோ நான் இந்த இடத்துல அவங்களோட நேம் கொடுக்குறேன். ஸோ அவங்க எந்த குரூப் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது மட்டும்தான் நமக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் அட்மிஷன் பண்ணும் போது தேவைப்படுற டீட்டெயில்ஸ் இந்த டேபிள் இருந்து. ஸோ இந்த இடத்துல ஃபோன் நம்பர் அப்படின்றது இந்த பர்சனோட இந்த ஸ்டூடெண்டோட ஃபோன் நம்பர் கிடையாது, டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட ஃபோன் நம்பர். ஸோ இந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டை நம்ம ஒரு தடவையுமே டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மெயில் ஐடியும் நான் ஒரு தடவை டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நான் ஒரு தடவை டைப் பண்ணும் போது there is a chance of mistake. ஓகேங்களா? So the entering this head of department mail, phone number is not required. அது மட்டும் இல்லாம நம்ம ரிப்பீட்டேட்டிவா ஒரு டேட்டாவை டைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு சேம் டேட்டாவை அன்னெசரியா ரிப்பீட் பண்றது மூலமா here the anomalies happen. That anomaly is called as a insertion anomaly அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு insertion anomalyனா என்னன்னு புரிஞ்சிருந்துக்கும். ஸோ insertion anomaly is nothing but typing the data whichever is not required or repeated one. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு இது மட்டும் நம்ம கொடுத்துட்டு இதை இந்த டேபிளோட ரெஃபர் பண்ணாலே it will get the problem is solved. கரெக்டுங்களா? பட் இன்ஸ்டெட் ஆஃப் ரெஃபரிங் நம்ம என்ன பண்றோம், ஒரு தடவையுமே இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் டேட்டா அப்படின்றதுனால வெரி ஈஸி. சப்போஸ் திங்க் இன் அ சிங்கிள் டே ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எடுக்கிறாங்கன்னா 1000 டைப்ஸும் நான் இதை வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் த வேஸ்ட் ஆஃப் டைம். சம்டைம்ஸ் ஐ கேன் மேக் அ மிஸ்டேக் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக டைப் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்சர்ஷன் அனாமலி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்டாக இருக்கக்கூடிய 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தே ஆர் குவிட்டிங் திஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும், ஐ நீட் டு டெலிட் திஸ். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் டே திஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ்
or quitting. Next day நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ்மே quit பண்றாங்க. So I need to delete their details. Next day இன்னொரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் quit பண்றாங்க. I need to delete the details. At last I have only one student. He is also quitting. So I need to delete this details. இப்ப இந்த இடத்துல நான் ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் delete பண்றதுனால இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் டெலீட் ஆக போதா? நோ. அதுல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மேனேஜர் சேஞ்ச் ஆக போறாங்களா? கிடையாது. மேனேஜரே இல்லாம போறாங்களா? கிடையாது. அந்த மேனேஜருக்கு ஃபோன் நம்பர் இல்லாம போதா? கிடையாது. சோ நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் தான் டெலீட் பண்ணணுமே தவிர instead of this I am deleting all the department details. So that is called as a deletion anomaly. ஓகேங்களா? so நம்ம லாஸ்ட் நம்ம இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? insertion anomaly னா என்னன்னு பார்த்துட்டோம். ஒரு தேவையே இல்லாத ஒரு இதை வந்து ரிப்பீட்டிட்டிவா நம்ம தேவையில்லாம டைப் பண்ணிட்டு இருந்தோம்னா that is called as insertion anomaly. Instead of deleting the particular details நம்ம மொத்த ஆர்கனைசேஷனோட டீடைலுமே இந்த இடத்துல டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு ஸ்டூடெண்ட்டை டெலீட் பண்றதுனால ஃபுல் டீடைல்ஸுமே டெலீட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து இங்கிலீஷ் குரூப்போட டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யாருன்னு என்கிட்ட கேட்டால் ஐ டோன்ட் ஹாவ் எனி டீடைல்ஸ் டு see here. ஸோ நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த நம்ம வேற ஒரு இதை டெலீட் பண்றதுக்காக அந்த இதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ டெலீஷன் அனாமலி. ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஐ வில் பிரிங் ஆல் த டேட்டாஸ் ஹியர். ஓகே ஃபைன். ஜஸ்ட் டு ஷோ ஐ ஹாவ் டெலீட்டட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வந்து பழனிவேல் அப்படின்னு நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இது நமக்கு சேஞ்ச் ஆகி ஹியர் வி ஹாவ் another person called மோகன். ஸோ மோகன்றவர் வராரு. அப்போ என்ன பண்ணணும்? இன்ஸ்டெட் ஆஃப் typing in one row I have to type this in all the row. கரெக்ட்டுங்களா? எல்லா இடத்துலையுமே மோகன் மோகன் டிபார்ட்மெண்ட் மெயில் சேஞ்ச் ஆனாலும் நான் டைப் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வேற நம்பர் கொடுத்தாலும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்டையர் டேட்டாவுமே நான் டைப் பண்ணும் போது ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு மிஸ்டேக் வந்தா கூட இட் வில் அஃபெக்ட் த ஹோல் டேட்டா. ஸோ திஸ் டைப் ஆஃப் அனாமலி இஸ் கால்ட் அஸ் அப்டேஷன் அனாமலி. நீங்க அப்டேட் பண்ணும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் அப்டேஷன் அனாமலி. So in anomaly itself we have a 3 option: insertion anomaly, deletion anomaly, updation anomaly. So இந்த anomaly எல்லாமே நம்ம denormalization data, that is ஒரு repetitive டேட்டாவை டைப் பண்ணும் போது there is a chance of occurrence of these anomaly. So இந்த மாதிரி மிஸ்டேக்ஸோ அனாமலிஸ் அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேட்டாவை வந்து பிரேக் பண்றோம். டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸா பிரேக் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும் போது we can avoid the mistakes. ஸோ இந்த டேபிள்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், சம்டைம் குரூப்ஸ், இந்த 3 காலம்ஸ்மே இட் வில் சேஞ்ச் ஃப்ரீக்வென்ட்லி. கரெக்டுங்களையா? பட் டிபார்ட்மெண்டோட ஹெட்டோ மெயிலோ ஃபோன் நம்பரோ ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த இடத்துல எப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் எடுக்கிறாங்க, எப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் குவிட் பண்றாங்களோ அப்பெல்லாம் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். பட் இந்த இடத்துல அப்படின்னா எப்பயுமே டெய்லியுமே நம்மளோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. மேபி 3 year once, 4 year once, அந்த மாதிரி தான். அது மாதிரி மெயில் ஐடியுமே நம்ம ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ண மாட்டோம். எப்பயோ ரேரா தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த 3 காலமே it is a fixed one. இந்த 3 காலமே it is we are changing frequently. கரெக்ட்டுங்களா? So rather than storing these details in a single like this denormalization format, we can store in a normalization format. So இப்போ ஒரு normalization data அப்படின்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. So instead of storing the data in single table like this, we are breaking the data. இந்த இடத்துல டேட்டாவை பிரேக் பண்ணி ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிறதெல்லாம் ஒரு டேபிளாகவும் ரேரா சேஞ்ச் ஆகக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் ஒரு டேபிளாகவும் நம்ம இந்த இடத்துல பிரேக் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஒரு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். குரூப், டிபார்ட்மெண்ட் மெயில், ஃபோன் இது எல்லாமே ஒரு குரூப்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லெட் மீ சேஞ்ச் திஸ் ஆல்சோ. ஸோ இந்த இடத்துல குரூப் அப்படின்றத நான் டிபார்ட்மெண்ட்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஹியர் ஆல்சோ ஐ வில் சேஞ்ச் இட் டு டிபார்ட்மெண்ட். ஸோ இட் வில் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிறதெல்லாம் ஒருலையும் அன்ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகிறதெல்லாம் ஒரு டேபிள்லையும் 2 தான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து நார்மலைஸ் டேட்டாவா ஆயிடுச்சு. ஸோ ஒரு டேட்டாவை நம்ம எதுக்காக நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டு அவாய்ட் த ரிப்பீட்டிவ் கண்டென்ட். மேக்சிமம் நம்ம ரிப்பீட்டிவ் கண்டென்ட் எந்த அளவுக்கு நம்மளால குறைக்க முடியும்ன்றத பார்த்து அதை குறைக்கிறதுக்காக தான் நம்ம நார்மலைசேஷன் பண்றோம். இப்போ இந்த டீநார்மலைசேஷன்ல டைப் பண்ணும் போது நம்ம ரிப்பீட்டிவ் கண்டென்ட் டைப் பண்ணிட்டே இருக்கணும். பட் whereas in normalization டேபிள்ல நம்ம டைப் பண்ண தேவையே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த டேபிள் 1ல இருந்து நம்மளோட
டிபார்ட்மெண்டோட ஹெட் யாருன்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? முடியாது. பட் வேறஸ் ஹியர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாபுன்ற ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், அவரோட ஹெட் பழனிவேல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த நார்மலைசேஷன் டேபிள்ல by seeing only the first table can we find it? No, it is not at all possible. அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா by comparing the two tables. இந்த ரெண்டு டேபிளை கம்பேர் பண்ணும்போது we have one common field called department. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்றதை யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இருந்து செகண்ட் டேபிள் ரெஃபர் பண்ணும்போது by comparing these two table we can find Mohan is the head of the department. department_english at xyz.com is the mail id for this அப்படின்றத நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் now we have another student. ஓகேங்களா? we can name it as Ganesh, but instead of English he is taking in Maths. So Maths department la join பண்றோம். So here we have another column Maths. Here the head is Lakshmi. So இப்போ இந்த Maths அப்படின்ற இந்த ஒரு common field இத ரெஃபர் பண்ணி இந்த இடத்துல Maths அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் யாரு? So ரெண்டு டேபிளை கம்பேர் பண்ணும்போது we should have one column as a common one. That is very very important. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி நார்மலைசேஷன் ஒரு டேபிள் பண்ணும்போது ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் ரெஃபர் பண்றது மூலமா நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் ஆனா இந்த மாதிரி ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு டேபிளுக்குமே காமனா ஒரு ஃபீல்டு அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல செகண்ட் டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் கரெக்டுங்க இல்லையா? டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு இதுல வந்து யூனிக் இங்கிலீஷ் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரே ஒன்று தான் இருக்கு. மேக்ஸ் அப்படின்றது ஒன்னே ஒன்று. So this entry is a unique one, so it become the primary key. Understand பண்ணிக்கோங்க. So இத வந்து நம்ம primary key. எதனால இத primary key னு சொல்றோம்? Because it becomes the unique values, unique entry. So இந்த unique entry ஆ இருக்கிறதுனால it has become the primary key and this table has become the parent table. எந்த டேபிளை நம்ம ரெஃபர் பண்றோமோ அந்த டேபிள் வந்து பேரண்ட் டேபிளா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய வந்து யூனிக்கான காலம்ஸ் எல்லாம் பிரைமரி கீயா கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இன் ஃபர்ஸ்ட் டேபிள்லயும் நமக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு கரெக்ட்டுங்களா? இங்கிலீஷ் இருக்கு. பட் ஹியர் ஆல் திஸ் ஆர் ரிப்பீட்டேட்டிவ். இதை ரெஃபர் பண்ணி இதுல இருந்து டீடைல்ஸ் எடுத்து இதுல ஃபில் பண்றோம் கரெக்ட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபாரின் கீ. ஃபாரின் கீ நம்ம எஸ்கியூஎல்ல பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீ என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ திஸ் டேபிள், திஸ் காலம் இஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஒன். So this is called as a foreign key and this table becomes the child table. இதுதான் major table. இதுதான் எல்லாத்தோடையும் ஒரு என்ட்ரியோடையும் நம்ம ரெஃபர் பண்றதுனால இது parent table ஆகும், இது child table ஆகும் நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு ரெஃபர் பண்றோம்? in order to pull the information. இந்த இடத்துல foreign key யூனிக்கா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் நம்ம repetitive value foreign key இருக்கலாம். இந்த இடத்துல இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படின்றது எத்தனை டைம் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். பட் வென் யூ மார்க் சம் காலம் அஸ் அ பிரைமரி காலம், that data in that column must be unique. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இந்த காலமை நான் பிரைமரி காலம் ஆக்குனேன்னா ஒரே ஒரு இங்கிலீஷ் தான் இருக்கணும், ஒரே ஒரு மேக்ஸ் தான் இருக்கணும், ஒரே ஒரு கெமிஸ்ட்ரி தான் இருக்கணும், ஒரே ஒரு பிசிக்ஸ் தான் இருக்கணும். இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படின்னு ரிப்பீட்டேட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா I will make a relationship from the first table and second table to fetch the details. So this is how the data is broken. எதுக்காக? In order to avoid the data repetitive and in order to avoid the anomalies. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணியிருக்கும் போது ஐ கேன் அவாய்ட் இன்சர்ஷன் அனாமலி, ஐ கேன் அவாய்ட் டெலீஷன் அனாமலி, ஐ கேன் ஈவன் அவாய்ட் அப்டேஷன் அனாமலி. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம டேட்டாவை எப்பயுமே நார்மலைசேஷன் ஃபார்மேட்ல வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணாலுமே ஐ கேன் ஈவன் சேஞ்ச் ஃப்ரம் ஹியர். ஸோ ரெஃபர் பண்ணும் போது இதை ரெஃபர் பண்ணாலே போதும். ஒரு இடத்துல நம்ம சேஞ்சஸ் பண்ணாலே we can able to refer everything. மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணாலும் அதே மாதிரி தான். ஒரு தடவை நம்ம சேஞ்ச் பண்ணாலே we can able to refer. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவிட் ஆனாலுமே I have full details of the department. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை டெலீட் பண்ணுறதுனால டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் டெலீட் ஆகலை. ஈவன் இஃப் ஐ டெலீட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில் ஆல்சோ I have the details of the department. ஓகேங்களா?
ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து எப்பயுமே ஒரு டேட்டாவை நார்மலைசேஷன் ஃபார்மேட்ல வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ எதுக்காக இந்த நார்மலைசேஷனை பத்தி பேசுறோம்? பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுப்போம். மேபி பவர் பிஐல இருந்தோ வேற ஏதோ ஒரு டூல்ல இருந்தோ நம்ம டேட்டாவை எடுக்கிறோம். ஸோ இந்த டேட்டா என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் டேபிள்ல இருந்து தான் நமக்கு வரும். ஸோ அந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? எது இதுல ஃபேக்ட் டேபிள், எது டைமென்ஷன் டேபிள் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபேக்ட் டைமென்ஷன் மாடல் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஃபேக்ட் டைமென்ஷன் மாடல். ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வரும்போது இதில் எது ஃபேக்ட் டேபிள், இது எது டைமென்ஷன் டேபிள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி we are going to create fact dimension model. ஸோ இப்போ நான் பேசின இந்த நார்மலைசேஷனுக்கும் ஃபேக்ட் டைமென்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிள்ல அடிக்கடி அப்டேட் ஆயிட்டு ஃப்ரீக்வெண்டா அப்டேட் ஆகக்கூடிய டேபிள் எது? ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட். கரெக்டுங்களா? இதுல தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா குவிட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டேபிள் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்ட் டேபிள். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. டெய்லி அதில் லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆர் ஹேப்பனிங். ஃப்ளிப்கார்ட்ல வந்து n நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆர் பையிங் இன் தட். ஸோ அந்த இது வந்து டெய்லி அதோட டேட்டா அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்ட் டேபிள். இந்த செகண்ட் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்டாட்டிக் டேபிள். அதாவது இதை வந்து டெய்லி நம்ம ஃப்ரீக்வெண்டா இதை நம்ம சேஞ்ச் பண்ண போது கிடையாது. இப்போ இங்கிலீஷ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் அந்த காலேஜ்ல எப்பயுமே அவைலபிளா தான் இருக்கும். இதோட ஹெட் வந்து டெய்லி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. மேபி 3 years once, 5 years once, even 20 years once அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அன்ஃப்ரீக்வெண்டா, அதாவது ஃப்ரீக்வெண்டா இல்லாம ரேரா மட்டும்தான் அந்த இடத்துல சேஞ்சஸ் வரும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் கண்டெயின் பண்ணிருக்க இந்த டேபிள் வந்து டைமென்ஷன் டேபிள். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்ட் டேபிள் சேஞ்ச்ட் frequently. This is called as dimension table. இப்போ உங்களுக்கு fact tableனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், dimension tableனா என்ன தெரியும். Fact table is nothing but it is a table which change frequently. Dimension table is nothing but it is static data, that is it will change rarely. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார் ஸ்கீமா மாடல், அதாவது ஃபேக்ட் டைமென்ஷன் மாடல்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை வந்து நம்ம ஃபேக்ட் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டேபிள் வந்து மல்டிபிள் டேபிளோட ரெஃபர் ஆயிருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ஒரு ஃபேக்ட் டேபிள்ல இருந்து நம்மளால இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாது. ஆல்ரெடி வி ஹேவ் சீன் தட், டிஸ்கஸ் தட். ஸோ அப்போ இந்த டேபிளை வந்து இன்னொரு டேபிளோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த டேபிள் பேர் என்னவா இருக்கும்? டைமென்ஷன் டேபிள். ஸோ இந்த டைமென்ஷன் டேபிளையும் இந்த ஃபேக்ட் டேபிளையும் ரெஃபர் பண்ணி தான் நமக்கு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டைமென்ஷன் டேபிள். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன் டேபிளோட இது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்க இந்த மெத்தடுக்கு பேரு தான் ஸ்டார் ஸ்கீமா, இல்ல அப்படின்னா ஃபேக்ட் டைமென்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் கனெக்ஷன் இஸ் once again I am saying this type of connection is called as a ஸ்டார் ஸ்கீமா ஆர் ஃபேக்ட் டைமென்ஷன் மாடல். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லாமே ப்ராக்டிக்கலா பவர் பிஐல நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். கோ டு பவர் பிஐ. ஸோ திஸ் இஸ் அவர் பவர் பிஐ டெஸ்க்டாப். ஸோ என்னோட கையில் இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இந்த டேட்டா வந்து ஒரு காஃபி ரிலேட்டடான டேட்டா. ஓகேங்களா? யூஎஸ் அப்படின்ற இந்த கண்ட்ரியில ஒரு பர்டிகுலர் காஃபி எந்த ஏரியால எவ்வளோ சேல்ஸ் ஆகுது, அந்த சேல்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ஏரியா கோட் இருக்கு, டேட் இருக்கு. டேட் என்ன 4909 இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த ஃபார்மேட் இஸ் நாட் ப்ராப்பர். ஸோ லெட் மீ சேஞ்ச் இட் டு டேட். நீங்களா டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதோட மார்க்கெட் வந்து சென்ட்ரல்லையா, சவுத்லையா, ஈஸ்ட்லையா, வெஸ்ட்லையா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. மார்க்கெட் சைஸ் வந்து ஸ்மாலா, மேஜரா இல்ல மைனரா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட். நமக்கு வந்து காஃபிலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எந்த லைன்ல இருந்து எதுல இருந்து மேக் பண்றாங்க அப்படின்னா அமெரேட்டோ அப்படின்ற ப்ராடக்ட் வந்து பீன்ஸ்ல இருந்து மேக் பீன்ஸ் அப்படின்னா இட்ஸ் நாட் அ வெஜிடபிள், காஃபி பீன்ஸ்ல இருந்து. ஸோ இது என்ன டைப் அப்படின்னா காஃபி அப்படின்ற டைப். எந்த ஸ்டேட்ல? கொலோராடோன்ற ஸ்டேட்ல இட்ஸ் அ ரெகுலர் டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இதோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பட்ஜெட் சேல்ஸ் என்ன, பட்ஜெட் மார்ஜின், பட்ஜெட் ப்ராஃபிட், அதோட சேல்ஸ் டோட்டல் எவ்வளோ, இது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேபிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எது ஃபேக்ட் டேபிள்னு பார்க்கணும்னா இந்த பட்ஜெட்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லாமே ஃபேக்ட் தான். பிகாஸ் தீஸ் ஆல் வில் கெட் சேஞ்ச் ஃப்ரீக்வென்ட்லி. எப்பெல்லாம் நமக்கு வந்து
சேல்ஸ் ஹேப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த டைம்லலாம் இந்த பட்ஜெட் ஃபுல்லாமே இந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். ஓகேங்களா? பட் வேரஸ் இந்த ஏரியா, ப்ராடக்ட் கோட், டைப், தீஸ் ஆர் ஆல் ரிப்பீட்டடா வருது. கரெக்டுங்களா? இப்போ வந்து இந்த 719 அப்படின்றது இங்க பாருங்க, இங்கேயும் 719 719 அப்படின்னு ரிப்பீட் ஆயிருக்கு. 970 ரிப்பீட் ஆயிருக்கு. சென்ட்ரல் ரிப்பீட் ஆயிருக்கு. மேஜர் மார்க்கெட் அப்படின்றது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கொலம்பியன் அப்படின்றது ரிப்பீட் ஆயிருக்கு. லீவ்ஸ், பீன்ஸ், ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டேட்டிவ். பட் ஹியர் it is a regularly updating. They are updating it regularly. ஸோ இது எல்லாமே என்னவாயிட்டு இருக்கு, இங்க எல்லாம் வந்து ரெகுலரா அப்டேட் ஆகுது. பட் இந்த இடத்துல நமக்கு ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட்டும் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அமெரேட்டோ அப்படின்றது பீன்ஸ்ல இருந்து மட்டும்தான் தயாரிக்க முடியும். இட் இஸ் ஒன்லி த காஃபி டைப். இதை வந்து டீ டைப்பா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் இட் இஸ் அ ரெகுலர் ஒன். இப்ப decaf irish cream அப்படின்றது பீன்ஸ்ல இருந்து, தட் இஸ் ஆல்சோ காஃபி, தட் இஸ் தி decaf. இதை நம்ம ரெகுலரா மாத்த முடியாது. சோ இதுதான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். இப்ப இந்த அமெரேட்டோன்னு ஒரு ப்ராடக்ட் வந்தா பீன்ஸ் வரும், காஃபி வரும், இந்த இடத்துல ரெகுலர் வரும். கிரீன் டீன்னு வந்தா லீவ்ஸ் வரும், டீ வரும், ரெகுலர் வரும். இந்த தான் ரிப்பீட்டட் ஆகுமே தவிர இதுல நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸ்மே கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ தீஸ் ஆர் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ்டட் ஒன். ஸோ அதனால நம்ம எதுக்கு இந்த இடத்துல வந்து அன்வான்டா ரிப்பீட் ஆகிற டேட்டாஸ் எல்லாம் எடுக்கணும்? இப்படி நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளோட டேட்டாவோட குவாலிட்டி எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ப்ராடக்ட் லைன், ப்ராடக்ட் டைப், அதுக்கப்புறம் இந்த டைப், இது எல்லாத்தையுமே ஒரு செப்பரேட்டா ஒரு டேபிளா கொண்டு வர போறோம். ஓகேங்களா? So this all has been taken separately and I have stored as separate ஒரு காலம் எடுத்துங்க. ப்ராடக்ட் டைப், ப்ராடக்ட் ஐடி, டைப் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே? ஸோ இப்போ பாருங்க, காஃபி, இந்த அமெரேட்டோ அப்படின்றது ஒண்ணுதான், கொலம்பியன் ஒண்ணுதான், decaf irish ஒண்ணுதான். இதெல்லாம் டைப் வந்து நமக்கு ரிப்பீட்டடா இருக்கலாம். பட் ப்ராடக்ட் இஸ் ஃபிக்ஸ். இந்த அமெரேட்டோ அப்படின்றது காஃபில இருந்து மட்டும்தான் வரும். அதோட ப்ராடக்ட் ஐடி நம்ம 1ன்னு சூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ரெகுலர் மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ஒரு செப்பரேட் டேபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஏரியா கோட் எதுக்கு நமக்கு ரிப்பீட்டடா வேணும், ஒரு தடவை இருந்து அதை நம்ம ரெஃபர் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஏரியா கோட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட். ஓகேங்களா? நமக்கு இதுவும் ரிப்பீட்டடா வேணாம். ஸ்டேட். நெக்ஸ்ட் டெரிட்டரி இஸ் தேர். ஸோ இந்த மார்க்கெட் அப்படின்றத நம்ம டெரிட்டரின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் சைஸ், அதாவது ஏரியா கோட், மார்க்கெட் சைஸ், ஸ்டேட், இது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு டிஃப்ரெண்ட் டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ தட் ஐ ஹேவ் டேக்கன் அண்ட் ஸ்டோர்ட் இட் அஸ் அ லொகேஷன் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பாருங்க. ஸோ ஏரியா கோட் ஐ ஹேவ் டேக்கன், ஸ்டேட், மார்க்கெட் சைஸ், இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு இண்டிவிஜுவல் டேபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் இஸ் ஆல் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஏரியா கோட் நமக்கு ரிப்பீட்டடா கிடையாது. இந்த டேபிள்ல ஏரியா கோட் இஸ் த பிரைமரி கீ. ப்ராடக்ட் டேபிள்ல ப்ராடக்ட் இஸ் த பிரைமரி கீ. பிரைமரி கீ மீன்ஸ் we should not have repetitive values. The values in that should be ununique. At last நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, I have taken எல்லாமே frequent சேஞ்ச் ஆகிறது எல்லாமே ஃபேக்ட் டேபிளா எடுத்திருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இந்த டேபிள்ல இருந்து budget costs, budget margin, budget profit, budget sales, costs, inventory, margin, marketing, profit, sales, total expense, including the date, இது எல்லாமே frequent சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ frequent சேஞ்ச் ஆகிறது எல்லாமே ஃபேக்ட் டேபிளாகவும், ஃபிக்ஸ்டா இருக்கிறது எல்லாமே நம்ம என்னது டைமென்ஷன் டேபிள்னு படிச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்ட் டேபிளா எல்லா காலம்ஸ் எதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் ஆகுதோ அது எல்லாமே நான் ஃபேக்ட் டேபிளா எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங் ஐ ஹேவ் டேக்கன் அஸ் அ டைமென்ஷன் டேபிள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டேட்டாவை தான் வந்து டீநார்மலைசேஷன் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் லைக் திஸ் we have break this data into different table and we have taken as a fact table and dimension table. This is called as a normalization of data. இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, in order to avoid the repetitive content and also to avoid the anomaly. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபேக்ட் டேபிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ஏரியா கோட் அப்படின்றத கொடுத்தா கேன் யூ ஏபிள் டு ஃபைண்ட் த ரிமைனிங் திங்ஸ். இப்போ வந்து நம்ம கம்பேர் பண்ணணும், இந்த டேபிள்ஸை கம்பேர் பண்ணா we should have a common field இருந்தா மட்டும்தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ இதுல பிரசன்ட் ஆயிருக்க எல்லா நியூமெரிக்கல் டேட்டாவை வச்சு if I give you the area code, can you find in which state this has happened? அதாவது இந்த மார்ஜின், ப்ராஃபிட், இது எல்லாமே எந்த ஏரியால நடந்திருக்கு அப்படின்றத உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னா, yes, that is possible. How we can? Because
இந்த ஏரியா கோட் அப்படின்றது ஆஸ் அ ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியா கோட் இங்கே என்னது 563 அப்படின்ற இந்த ஏரியா கோடை யூஸ் பண்ணி பை ரெஃபரிங் திஸ் டேபிள், இந்த இடத்துல 563 எங்க இருக்கு பாருங்க, 563 இட் இஸ் ஆன் லோவா அண்ட் இட் இஸ் சென்ட்ரல் அண்ட் இட் இஸ் அ ஸ்மால் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த ஏரியால இருந்து தான் இந்த ப்ராஃபிட் வந்து மேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். Similarly, in the product idea use பண்ணி can we find which product have made these profit everything அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னா yes, that is also possible. Here the product ID is 5. We need to refer this table to this product table. So இந்த இடத்துல product ID என்னது 1 2 3 4 5 is Cafe Mocho and it is the type is espresso and it is a regular one. So இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு இதை மட்டும் யூஸ் பண்ணி we can able to find that product also. ஸோ இப்போ நம்ம எதுக்காக ரிலேட் பண்ணுறோம், ஒரு ஃபேக்ட் டேபிளையும் டைமென்ஷன் டேபிளையும் எதுக்கு ரிலேட் பண்ணுறோன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை புல் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ரிலேட் பண்ணா மட்டும்தான் நம்மளால புல் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா, இந்த ரிலேஷன் எல்லாமே ஒரு டேட்டா பேஸ்ல அதுவாவே டிஃபால்ட்டாவே அதுவே டிடெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பவர் பிஐல நமக்கு டேட்டாவை நம்ம எப்போ அப்லோட் பண்றோமோ அந்த டைம்லயே பவர் பிஐ வில் டிடெக்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்லி. சப்போஸ் இஃப் கான்ட் ஏபிள் டு டிடெக்ட், அது நம்மளால டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா we can manually do that. ஓகேங்களா? So let's check that. So now we are on our Power BI. This is the Power BI. So நான் இந்த இடத்துல get data select பண்ணிக்கிறேன். So we are going to work with Excel workbook. Click connect. So நம்ம எந்த டேட்டால work பண்ண போறோம்? ஸோ நம்ம இந்த காஃபி செயின் அப்படின்ற டேட்டால தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஃபைல நமக்கு என்னென்ன இருக்கு, ஃபேக்ட் டேபிள் இருக்கு, லொகேஷன் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. ஸோ 3 ஃபைல்ஸையும் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இட். ஸோ இந்த 3 டேபிளையும் டைரக்டா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையவே கிடையாது. நீங்க ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட், பக்கா. ஸோ இந்த இடத்துல நான் இன்ஸ்டெட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஐ கேன் கிளிக் லோட் and I can go to the Power BI desktop directly. So now I am going to select load. பாத்தீங்களா இந்த இடத்துல fact table creating model னு அதுவே வருது. ஸோ அப்படின்னா பவர் பிஐ ஆட்டோமேட்டிக்கா ஒரு டேட்டாவை லோட் பண்ணும் போது அதுவாவே வந்து டேட்டா மாடல்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு லோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்ல இருக்கோம். இந்த இடத்துல நமக்கு ஃபேக்ட் டேபிள் இருக்கு, லொகேஷன் டேபிள் அண்ட் ப்ராடக்ட் 3 டேபிளுமே பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு 3 டேபிளுமே லோட் ஆயிருச்சு, ஃபேக்ட், லொகேஷன் அண்ட் ப்ராடக்ட். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு 3 வியூஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்போர்ட் வியூ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேபிள் வியூ, தேர்ட் ஒன் இஸ் மாடல் வியூ. ஸோ இது இப்போ இந்த மாடல் வியூ நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் சி ஹவு திஸ் பவர் பிஐ ஹாஸ் டிடெக்டட் த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? எப்படி ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். லெட் மீ ரெடியூஸ் திஸ். ஸோ நமக்கு சென்டர்ல வந்து we have the fact table. இந்த டேபிள் வந்து it is linked with the location table and product table. That means here the relationship has been established automatically. நம்ம எதுவுமே பண்ணல, பவர் பிஐ டிடெக்ட் பண்ணி it has established. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எப்படி இதுல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா by using this line is the indication of relationship. ஸோ இந்த இடத்துல ஃபேக்ட் டேபிள் சென்டர்லையும் remaining table it's all connected to it. இந்த இதெல்லாம் dimension table is connected to the fact table. This type of process is called as a star schema அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 டைமென்ஷன் டேபிள் தான் இருக்கு. we can add multiple dimension table. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராடக்ட் டேபிள்ல இருந்து ஒரு லைன் நமக்கு ஃபேக்ட் டேபிளுக்கு வருது. அதே மாதிரி லொகேஷன் டேபிள்ல இருந்தும் ஒரு லைன் வந்து நமக்கு வருது. இந்த லைன்ல என்ன இருக்கு, இங்க 1 அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு, இங்க ஒரு ஆஸ்ட்ரிக் symbol mention ஆயிருக்கு. Similarly here also 1 and we have one asterisk symbol. What is this one and what is this asterisk symbol? So இப்போ இந்த மவுஸை நீங்க ஜஸ்ட் இந்த லைன்ல மூவ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க லொகேஷன் டேபிள்ல ஏரியா கோட் இஸ் கெட்டிங் ஹைலைட்டட், ஃபேக்ட் டேபிள்லயும் ஏரியா கோட் இஸ் கெட்டிங் ஹைலைட்டட். Similarly, when you move this cursor or hover over the cursor to the line, here the product ID is heading highlighted. ஓகேங்களா? இங்கேயும் உங்களுக்கு வந்து it is not showing fully இல்லையா? பாருங்க when you move this பாருங்க ப்ராடக்ட் ஐடியும் இங்க ஹைலைட் ஆகுது, இங்கேயும் ப்ராடக்ட் ஐடி ஹைலைட் ஆகுது. That is the common field. ஓகேங்களா?
So இந்த இடத்துல Power BI என்ன பண்ணிருக்கு அப்படின்னா automatically it has detected the relationship and understood which is one side and which is many side relationship. இந்த இடத்துல this is one side relationship, this is many side relationship. Here this is one side relationship, this is many side relationship. So what do you mean by this one side and many side? So இந்த dimension table வந்து நமக்கு 1 mention ஆயிருக்கு இல்லையா, that means area codes எல்லாமே it has only the unique values, but whereas the area code in fact table which has multiple values, correctங்களா? I will show you. இப்போ இந்த location tableல area code அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா let us see here we have only 157 count because every value is unique here. 157 count தான் இருக்கு. whereas fact tableல போயிட்டு நீங்க ஏரியா கோட் செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க உங்களுக்கு எத்தனை கவுண்ட் இருக்கு, 4249 கவுண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல மெனி ஏரியா கோட்ஸ் ஒரே வேல்யூஸ் ரிப்பீட்டேட்டிவா வரதுனால இது மெனினும், லொகேஷன் டேபிள்ல ஒரே ஒரு தடவை வரதுனால இத 1 அப்படின்னு பவர் பிஐ டிடெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, I will show that. So area code in the location la here in under this dimension table the area code is unique, whereas in fact table the area code is repetitive. That's why here it is mentioned as 1, here it is mentioned as many. That means many values of area codes are here. Similarly in product table பாத்தீங்கன்னா when you move the cursor product ID is highlighted. So இந்த இடத்துல product IDs எல்லாமே unique ஆகும், இந்த இடத்துல product IDs எல்லாமே repetitive ஆகும் இருக்கு. I will show you that also in Excel. So go to Excel product table. So இதுல எத்தனை products இருக்கு, totally நமக்கு 14 products தான் இருக்கு. fact table போயிட்டு product ID, right? product table போயிட்டு so இதுல நமக்கு எத்தனை product ID இருக்கு, we have only 13 product ID. எதுவுமே repetitive கிடையாது. 1 2 3 4 5 6 அப்படின்றது எல்லாமே யூனிக்கா தான் இருக்கு. whereas in fact table if you see the product ID பாருங்க நமக்கு டோட்டலா 4249 times இது வந்து ரிப்பீட்டட் ஆயிருக்கு. ஓகேங்களா, நிறைய இடத்துல 4 இருக்கு, நிறைய இடத்துல 5 இருக்கு, நிறைய இடத்துல 12 இருக்கு. சோ இது ரிப்பீட்டேட்டிவா இருக்கிறதுனால இத மெனினும் இத 1 அப்படினு நம்ம பவர் பிஐ டிடெக்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, so I will show here under this dimension table product ID is unique, so it has mentioned as 1. Under the fact table we have many product ID, that's why it has mentioned as many. so இப்போ 1 னா என்ன, many னா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். so இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா 1 to many அப்படின்றதான் கிரியேட் ஆயிருக்கு. 1 to many. what is this 1 to many அப்படின்னா actually we have 4 types of relationship. it is otherwise called as cardinality அப்படின்னு சொல்லுவாங்க. 1 to 1 relationship is there, many to 1 relationship is there, 1 to many relationship is there, many to many relationship is there. இந்த 4 ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு மாடல் கிரியேட் பண்றது, பவர் பிஐல ஆட்டோமேட்டிக்கா அது மாடலை டிடெக்ட் பண்ணல அப்படின்னா நம்ம எப்படி ஒரு மாடல் கிரியேட் பண்றது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு நம்மளோட கிளாஸ்ல பார்ப்போம். That's all for today's class. I hope this video is helpful for everyone. நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டோ ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல டெய்லியும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். Thank you for watching the video. Do support us. Thank you.